இங்கேயே வெயிட் பண்ணு. கங்கா, என்ன விஷயம்? எதுக்கு என்ன திடீர்னு வர சொன்ன? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? கங்கா, நாட்டுல நிறைய விஷயம் நடக்குது. நீ எதை ப்ராப்ளம் சொல்றேன்னு எனக்கு என்ன தெரியும்? சொல்லு, என்ன பிரச்சனை? Honestly, I'm telling you, I don't know what you're saying. நீ எதை பத்தி பேசுற எனக்கு ஒன்றும் புரியல. Come on, சொல்லு கங்கா. தொல்காப்பி என்ன காணும்? காணுமா? என்ன சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். தொல்காப்பி என்ன காணும். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பயமா இருக்காதி, அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு. ஆபத்தா? அவருக்கு எதுக்கு ஆபத்து வரப்போகுது? உங்களால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு தான். நான்சென்ஸ். என்ன சொல்ற கங்கா? தொல்காப்பி நான் ஏதாவது பண்றதுனால எனக்கு என்ன லாபம்? இதுல நீ வேற இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ நடுவுல இருக்கிறதுனால தான் இந்த கேஸ்ல நான் தொல்காப்பினை மாட்டி விடாம இருந்தேன். இதை நீ புரிஞ்சுக்கோ. ஏ, அன்னைக்கு கூட ஹோட்டல்ல அவன் என்ன அவ்வளவு தூரம் கேவலமா பேசினப்ப கூட நான் பொறுத்துக்கிட்டேன். அப்ப கூட நான் எதுவும் பண்ணல. இப்போ எதுக்கு பண்ணோம்? இந்த காரணங்களை பத்திலாம் நான் யோசிக்க விரும்பல ஆதி. என் மனசுல தோணுதை சொன்னேன். இத பாருங்க, என்னோட சுயநலத்துக்காக தான் நான் தொல்காப்பினை இதுல இன்வால்வ் பண்ணேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவரோட உயிரை பணைய வச்சுதான் நான் இதுல ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நீங்க சொல்றத நான் நம்புறேன். அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அனு, அனு, அனு எங்க? ஏன் எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க? அனு எங்க? மேடம் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. அம்மாவியா? ஆமாமா, காஞ்சனா அம்மாவை. ஏன், என்னமா? என்னமான்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? திடீர்னு இவ எதுக்கு அங்க போனா? என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்லுங்களேன். நீயே இதெல்லாம் எங்க கிட்ட கேக்குற? எவகிட்ட கேட்கணுமோ அவகிட்ட போய் கேளு. ஏண்டா மனம், இன்னைக்கு நம்ம அபியோட நிலைமை என்ன? அபியை துன்பப்படுத்தி பார்க்கணும்னு அவளை கொண்டு ஜெயில தள்ளி இருக்கான் அந்த ஆதி. நம்ம குடும்பத்து மேலையும் அபி மேலையும் அவனுக்கு அவளை வெறுப்பு. அதெல்லாம் சாருக்கும் தெரியும் மாமா. தெரிஞ்சாலும் சொல்லித்தான் ஆகணும். ஏண்டா, உன்னோட கல்யாணத்துக்கு அந்த ஆதி எவ்வளவு இடைஞ்சல் பண்ணா? அணுவே வேணான்னு சொல்லித்தானே அந்த குடும்பம் தூக்கி எறிஞ்சாங்க. இன்னைக்கு என்னவோ அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, உடனே இந்த அம்மாவுக்கு பாசம் பொத்துட்டு வந்து அந்த அம்மா பார்க்க போயிருச்சு. தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே கிளம்பி போக தோணுது இல்ல? நம்ம அபி அங்க ஜெயில கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதை பத்தி துளியாவது கவலைப்பட்டாலாவ? இந்த வீட்டு மருமகள வந்தவளுக்கு கொஞ்சமா व्यसன வேணாம்? சரி, நீங்க அனுவை போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லாம இருப்போமா? சொன்னோம். உன்னை வேணான்னு சொல்லி உதறி தன்ன குடும்பம் தானே அவங்க. உன்னை இந்த குடும்பத்தையே நாசம் பண்ண அலையறானே. இப்படி இருக்கும்போது அங்க போக வேணான்னு சொன்னோம். கேட்டா தானே உன் மொட்டாட்டி இந்த வீட்டுல யார மதிக்கிறாவ? இப்ப ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீயும் அந்த அணுவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? அந்த காஞ்சனாவா இல்ல ஆதியா? உன்னோட சேர்த்து அணுவையும் வெறுத்த வந்த காஞ்சனா ஆதி உங்க 2 பேர் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரா? அபியக்கா தானே? அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அணுவுக்கு இந்த வீட்டு மருமகங்கிற அங்கீகாரம் கொடுத்தவங்க அபியக்கா. இன்னைக்கு நீயும் அணுவும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கீங்கன்னா அது காரணமே அபியக்கா தாண்டா. ஆனா இப்போ அவங்க ஜெயில இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவளை தூக்கி எறிஞ்ச குடும்பத்தை தேடி போயிருக்காப்பா உன் பொண்டாட்டி. பிரமாதம். போ, நீயும் போ. போய் உன் பொண்டாட்டி பண்ண காரியத்தை பாராட்டிட்டு வா. போடா. இங்க பாரு, நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் பொண்டாட்டி கேட்கல மனோ. அவ இன்னும் மனசளவுல அந்த வீட்டு மகளா தான் இருக்கா. முழுசா இந்த வீட்டு மருமகளாகல. தெரிஞ்சுக்கோ.
வெக்கமான இருக்கிறவனா இருந்தா அவனே போய் அவன் பொண்டாட்டி கேட்கட்டும். மஞ்சுளா, வாங்க. ரொம்ப அழகா வேகமா பண்றீங்களே. இது இங்க வந்து கத்துக்கிட்டதுதான். இத கத்துக்கிறதுக்கு இங்கேயே வரணும். அப்படியே நினைக்கிறீங்க? எந்த இடத்துலயும் நாம கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நினைங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா யோசிக்கிறீங்க. எங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் எதுவும் தோண மாட்டேங்குது. தோணணும்னு எந்த அவசியமும் இல்லை மஞ்சுளா. எந்த யோசனையும் இல்லாம இத நீங்க கத்துக்கிட்டு அழகா பண்றீங்கல்ல, அதுவே போதும். அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. ஏய், ஏய் மஞ்சு, வாடிங்க. வாடி அடி வாடினா. வாடி. என்னடி அண்ணனோட போட்டு வர கூட்டா வர மாட்டா. உன்னை சாகடிக்காம விடுங்க. ஏய், அடிக்க. போடினா. என்னடி? வர மாட்டியா? ஏய், நீ யாரு? நீ யாரு? அல்சா போட்டா? ஏய், இது என்ன ஜெயிலா இல்ல லேடிஸ் ஹாஸ்டல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் சரோஜா, நான் பிரச்சனைங்க. ஏய், என்ன பத்தி தெரியாம உதார் காமிச்சிட்டு இருக்காளுங்க. சொல்லி வை ஆட்ட எப்படி நடந்துக்கணும்னு. இல்லைன்னா காலம் தள்ள முடியாது. ஏய் மஞ்சுளா, எது இப்படி பிரச்சனை பண்ற? வந்து இவ்வளவு நாள் ஆச்சுல, உனக்கு புதுசா சொல்லணுமா? இல்ல மேடம், இவங்க தான். அடியே புதுசா வந்தவள உன் பங்குக்கு நீ துள்றியா? இந்த பிலிம் காட்டுற வேலை இங்க வேண்டாம். பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடியே எப்படி மிரட்டுறாங்கன்னு. இத பாருமா, நீ புதுசா வந்தவ, விஷயம் தெரியாம மத்தவங்க மேட்டர்ல தலையிட கூடாது. நான் தலையிடல மேடம், அவங்க அடிச்சாங்க, நான் உங்களை விலக்கி விட்டேன், அவ்வளவுதான். அதுவும் ஒரு விதத்துல தலையீடுதான், தெரியுதா? சால்போட்டா சரோஜா கிட்ட வச்சுக்காத, உனக்கு தான் பிரச்சனை. போய் வேலையை பாரு. ஏய் சரோஜா, போ. சொல்றேன் போடி. தெரியும் போ. சரி நீங்க போங்க. போமா, போய் வேலையை பாரு. எனக்கு எல்லாம் போங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு. போங்க போங்க. போங்க போங்க. வாடி போலாம். என்னம்மா இது? ஏன் அவங்க இப்படி பண்றாங்க? இங்க அவங்க ராஜாங்க தான் நடக்குது. வாடணும் அவங்க பேச்சுதான் கேட்பாங்க. போக போக உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. என்ன பழப்பு இது? இல்ல, இதை விட பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு. என்னங்க இது? நீங்க அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எதுவும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எங்க பாப்பா அனு எங்க? என்னப்பா உள்ளதான் இருக்கா? அனு, ஒரு நிமிஷம் பாட்டி.
என்னன்னு எப்படி இங்க வந்த? உன்னால எப்படி வர முடிஞ்சது? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியா? மான ரோஷம் எல்லாத்தையும் வித்துட்டியா? உன்னை என்னை நாயை விட கேவலமா நடத்தினாங்க. உங்க அண்ணன் உன்னை வேலைக்காரிக்கு பிறந்தவன் சொன்னா, உங்க அம்மா என் மகன் செத்துட்டான்னு சொன்னாங்க. மறக்கிற விஷயமா அதெல்லாம்? மறந்துட்ட போல இருக்கு. ச்சே, எனக்கு வெக்கமா இருக்கு. மனு, அவங்க பேசின எதையும் நான் மறக்கல. அவங்க கோவத்துல 1000 பேசியிருக்கலாம். ஆனா என் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசம் ரொம்ப உண்மையானது. அவங்க அவ்வளவு தூரம் கோச்சுக்கிட்டது காரணம் கூட அந்த பாசம் தான். இவங்க மட்டுமா நம்மளை திட்டினாங்க? உங்க வீட்டு ஆளுங்க கூட நம்மளை திட்டினாங்களே. உங்க அம்மா என்னென்ன பேச்சு பேசினாங்க. அவங்களுக்கு நாளைக்கு முடியலன்னா நீ இப்படிதான் கோச்சுக்கிட்டு இருப்பியா? போய் பார்க்க மாட்டியா? சொல்லு மனு. எங்க அம்மா இப்படி ஆனது காரணம் கூட உங்க அம்மா தான். அது தெரியுமா? அம்மா அத்தை எங்க வீட்டுக்கு போய் அம்மாவை கண்டபடி திட்டி அண்ணனை கோச்சுக்கிட்டு பிரச்சனை ஆகி அப்புறம் அப்பா அண்ணனை அடிக்க போய் இப்படி ஏகப்பட்ட ரகல நடந்திருக்கு. அந்த டென்ஷன்ல தான் அம்மாக்கு உடம்பு முடியாம போச்சு. அம்மா ஒரு வலிப்பு நோயாளி மனு. இப்ப அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு தெரியுமா? மனு, உங்க அக்காவுக்கும் என் அண்ணனுக்கும் பிசினஸ்ல 1000 இருக்கலாம். அதுக்காக வீட்டுல இருக்கிற அம்மா ஏன் பாதிக்கப்படணும்? எதுக்காக இந்த தண்டனை? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? வேலைக்காரி புள்ள தானே அலட்சியப்படுத்தாம என்ன வளர்த்தாங்க. அது தப்பா? அப்பவே என்ன தூக்கி போட்டிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? மனோ, இவங்கள பார்க்க வந்ததுல என் மானம் போயிடுமா? இல்ல ரோஷம் குறைஞ்சிடுமா? போனா போயிட்டு போகுது. நான் வந்ததுமே அண்ணன் என்ன திட்டினான். ஆனா துரத்தல, பொறுத்துக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு புரியும் என் மனசு. இது வரைக்கும் என் அண்ணனை யாரும் கை நீட்டது கிடையாது. முதல்ல அப்பா இன்னைக்கு அண்ணன் அடிச்சிருக்காரு. அதான் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இல்ல நீ இது பாரு மனோ, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். இனிமேலும் நான் இங்க இருக்கிறது தப்புன்னு நினைச்சேன்னா சொல்லு, நான் கிளம்பி வந்துடுறேன். இல்ல அனு, வேணாம், நீ இங்கே இரு. தேங்க்ஸ் மனோ. சரி வா, பாட்டுக்கிட்ட சொல்லிட்டு போ. அத்தையை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க பாட்டி. சரி சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம்ப்பா. அனு, நேரம் ஆயிடுச்சு. டிரைவரை கூப்பிட்டு வீட்டில் கொண்டு போய் விட சொல்லு. வாங்க. மனோ, போறப்போ சாப்பிட்டு போங்க. வீட்டில் எதுவும் செஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இருக்குல்ல? இருக்கு. டிரைவர் மேடம். கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே மேடம், வாங்க சார். வரேன். எவ்வளவு நாள் பழகி இருப்ப? எங்க அம்மா உங்களை நல்லவர்னு நினைக்கலாம், உங்களை நம்பலாம். ஆனா நான் உங்களை நம்ப மாட்டேன். ஏன் காசு கிடைக்கணும் பொண்ணு சோரம் போக கூட தயங்க யார் மேல கை வைக்கிறேன்? பண்றீங்க? இந்த ஆளுனாலதான் என் அம்மா இப்படி ஆயிட்டாங்க. இந்த ஆளு என் அம்மாவை பார்க்க விட மாட்டேன்.
அப்ப தம்பி சார் கார் சாவியை காணும்பா. எங்கேயோ தொலைச்சிட்டேன். டேபிள் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் சார். சார் கார் சாவி தேடி பார்த்தேன், கிடைக்கல சார். சரிப்பா. உதவாக்கார ராஸ்கல். நில்லுப்பா. ஏய் நில்லு. வண்டி நிறுத்து. எவனோ ஒருத்தர் ரோட்ல கிடக்கா. சரியான சாவு கிராக்கியா இருப்பான். ஓ தண்ணி கேசா? ஐயோ அண்ணே டிரைவர் கொஞ்சம் வாப்பா. ஐயோ என்னண்ணே இது, கொஞ்சம் பிடிப்பா.